ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்பி மூவி ஸ்பாட். இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படின்னு 2025 வந்து தெலுங்கு படம். இந்த வாரம் தமிழில் ஓடிடியில் வந்திருக்கு. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட்டும் இதுவும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இனி இந்த மாதிரி வந்து வீக்லி முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து மூவி ஸ்டோரிஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்டோரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 2015 நம்ம ஹீரோனோட கதை ஆரம்பிக்குது. ஹீரோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை கோபால் ராவ். ஹீரோட பேர் நெல்லை அகில்குமார். ஹீரோட தம்பி பேர் நெல்லை அனில்குமார். இவங்க மூணு இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா ரொம்ப கரெக்டான ஒரு ஆஃபீஸர். அவருக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம பையனை வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும். ஆனால் ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன ஆகணும்னு கேட்டால் சினிமாவில் வர தூமில் வர வித்தியாசம் மாதிரி திருடன் ஆகணும்னு சொல்கிறாரு. ஹீரோட பசங்க 2 பேருக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஒரு பையன் கோவக்காய் பிடிக்கும், இன்னொரு பையனுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும். ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க வந்து வேலைக்காரிக்கு வந்து சம்பளம் ஏற்றி கேட்டால் கூட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி இல்லைன்னா குறையை உருவாக்கி அவங்கக்கிட்ட சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து 10th பாஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இன்டர்மீடியட் படிக்கிறாரு. இன்டர்மீடியட் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இருக்கா. அவங்க அப்பா வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எக்ஸாம் சென்டரில் ஹால் டிக்கெட்டில் பாட்டு பாடிட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுனால ஹால் டிக்கெட் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் வந்து செல்லாமல் போயிடுது. அதனால் ஹீரோ வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறாரு. ஹால் டிக்கெட்டில் வந்து பண்ண தப்பாக வெளியே சொல்லாமல் வெளியே வந்து எக்ஸாம் டஃப் ரீ எக்ஸாமுக்கு வந்து மீடியா கிட்ட பொருள் பேசுகிறாரு. அதை பார்த்து அவங்க அப்பா எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னு சொல்லி மறைக்கிறாரு. ஹீரோ 2 மாதமாக என்ன பண்ணுன்னு கேட்டால் 2 மாதமாக வந்து பொய்யா பாஸ்ன்னு சொல்லி பஸ்ஸில் சுற்றுறது, அதுக்கப்புறமேட்டு பொண்ணுங்கக்கிட்ட கடலை போடுறது, பொண்ணுங்களுக்கு ஜிமிக்கி வாங்கி தரது, ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அரட்டை, இந்த மாதிரி தான் ஊரை கழித்திட்டு இருக்காரு. கடைசியில் இந்த எக்ஸாமில் ஃபெயிலுன்னு ரிசல்ட் வந்துடுது. ஹீரோட ஃப்ரெண்டுங்க 2 பேரும் பாஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரையும் லாங் டேர்மில் இப்போ ஃப்ரீ சீட்டு தான் கிடைக்கணும்னு திரும்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு 1 இயர் டைம் வாங்கி கொடுக்குறாரு. கிட்டோ கோச்சிங் சென்டர்னு அவங்களோட பழைய டீச்சரோட கோச்சிங் சென்டருக்கே அனுப்புகிறாரு. அங்கே தான் ஹீரோ கார்த்தியாயினி நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயினும் வந்து இதுக்கு அவங்களும் லாங் டேர்ம் தான் இது எக்ஸாம் ஃபெயிலாக படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் 4 வருஷமாக எக்ஸாம் ஃபெயிலாக படிக்கிறாங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஹீரோயினோட அப்பா வந்து அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ். தன் பொண்ணுக்கு எப்படியாவது ஃப்ரீயாக டாக்டர் சீட் வாங்கி கொடுத்துடணும்னு நினச்சி தான் படிக்க வைக்கிறேன். ஆனால் நம்ம ஹீரோயின் 1 நம்பர் மக்குங்கிறதுனால அவங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அத்தை பையன் எக்ஸாமில் பாஸ் பண்ணதுனால இந்த டியூஷன் சென்டருக்கு சீட்டு கிடையாது. ஆனால் ஃப்ரீ சீட்டு தான் வேணும்னு சொல்லி இந்த டியூஷனுக்கு படிக்க வராரு. ஹீரோவும் அதே டியூஷன் சென்டருக்கு இப்போ சேர்றாரு. ஹீரோயினை பார்த்தது வந்து ஹீரோ பிடிச்சது. ஆக்சுவலாக ஹீரோயினோட அப்பா தினமும் எண்ணெய் வச்சு தலையை பின்னிட்டு தான் போகணும், யாரும் பசங்க யாரும் பின்னாடி வர மாட்டாங்க. ஆனால் அதுவே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே லவ் வர்றதுக்கு காரணமாயிடுது. ஹீரோயின் வந்து தன்னோட வயசு பெரியவன்னு தெரியாமலேயே ஹீரோ வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகி பேச ஆரம்பிக்க 2 பேருக்கும் லவ் வந்துடுது. ஆனால் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது நான் ஹீரோயின் தன்னோட பெரியவங்கன்னு தெரிஞ்சு ஆன்ட்டின்னு கூப்பிட்டுறாரு. ஆன்ட்டின்னு சொன்னதும் ஹீரோ அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னமோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்க அப்பாவையும் இது பண்ணி வீட்டை சமாளிச்சிட்ருக்காரு. இப்படி ஒரு காமெடியான ஃபேமிலிட்டையும் ஹீரோயின் லவ்வையும் கடைசியில் எப்படியோ சமாளித்து 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட பர்த்டே அந்த டைமில் கரெக்டாக வருது. அப்போ வந்து ஹீரோயினோட பர்த்டேக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ சின்ன வயசில் மியூசிக் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கிட்டாலும் அவ்வளோதான் மியூசிக் எதுவும் பண்ணாலும் அவங்க அப்பா அவரை வந்து என்ன அனுப்பிச்சாலும் உனக்கு வராதுன்னு சொல்லி திட்டிட்டு விட்டுறாரு. ஆனால் ஹீரோ வந்து மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி ஹீரோயினுக்கு ஒரு மியூசிக் ரெடி பண்ணுறாரு. அந்த ஹீரோயின் பார்க்குற சமயத்தில் ஹீரோயின் வீட்டிலையும் விஷயம் தெரிஞ்சிடுது. அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு அந்த பையன் வந்து தன்னோட பேஷண்ட்டாகவும் வந்திருக்காரு. ஹீரோயின் அப்பா நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஸ்கூலில் போய் சொல்லி இது அவங்க பொண்ணை வந்து அங்கேருந்து ரிலீவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு கோச்சிங் சென்டர்லேருந்து. கோச்சிங் சென்டருக்கார டென்ஷனே அவங்க ஹீரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால்
ஹீரோ வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்ததுனால அந்த பிரச்சனை வந்து ஹீரோவை தப்பிச்சிடுறாரு. ஆனால் ஹீரோயினோட அத்தை பையனுக்கும் ஹீரோக்கான சண்டையில் அடிபட்டுருது. அடுத்த நாள் கோச்சிங் சென்டரில் அவங்க அப்பா தான் அடிச்சிட்டாருன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஹீரோவும் தனியாக மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்குது. அப்போ ஹீரோட தம்பி ஹீரோயினோட தங்கச்சியும் கூட வந்ததுனால அவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அங்கேயே ஒரு லிட்டில் லவ் மலருது. அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேரும் டிசிஷன் எடுத்து கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கரியர் ஃபோக்கஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years கரியர் நோக்கியே போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக 2 பேரும் அவங்க கரியரில் காலேஜெல்லாம் முடித்து கொஞ்சம் இதாகி வசதியானதுக்கப்புறமேட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் வீட்லேயும் இந்த கல்யாணத்துக்கு 2 ஃபேமிலிக்கும் வசதியான ஃபேமிலிங்கிறதுனால கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறமேட்டு தான் ஹீரோவோட தம்பி ஹீரோயினோட தங்கச்சியும் 2 பேருக்கும் லவ் வருது. எண்டிங்கில் படத்தில் கேக் கட்டும் போது லவ் யூ காத்தியனை பாட்ட லவ் யூ நீலாம்பரின்னு ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹீரோட தம்பி பாடுற மாதிரி பேசி கல்யாணத்தில் சுபம் போட்டு முடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு காமெடியான படம். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட லிங்க்கை நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி வீடியோஸும் இல்லை பல இங்கிலீஷ் படம் இல்லை இந்த அதர் லாங்குவேஜ் படத்தில் நல்ல படத்தோட ஸ்டோரிஸ்லாம் வேணும்னா நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.